அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஏஎல்பி அஸ்ட்ராலஜர் வி முரளிகிருஷ்ணா. நம்ம இன்னைக்கு அட்சய லக்ன பத்ததி முறையில வருட பலன்கள் 2026 மிதுனம் ஏஆர்பி ஏஎல்பி போகும்போது என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். மிதுன ராசியில மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூச நட்சத்திரங்கள் இயங்கும். அதுக்கப்புறம் செவ்வாய் தசை, ராகு தசை, குரு தசை ஏஆர்பி. ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் செவ்வாய் தசை போயிருந்தா, ராகு தசை போயிருந்தாலோ இல்லை குரு தசை போயிருந்தாலோ இவங்களுக்கு இந்த மிதுன ஏஆர்பி போகும்போது நம்ம இந்த வருடத்துக்கான பலன்கள் என்னன்னு பார்க்கலாம். பொதுவா இந்த மிதுன லக்னத்துக்கு 1-4 பாவத்துக்கு ஆதிபத்தியம் பெற்ற போது புதன் பகவான் எங்க இருக்கான்னு பார்த்துக்கணும். குரு பகவான் இந்த ஏஆர்பிக்கு லக்னத்திலையும், கேது பகவான் 3ஆம் இடத்துலையும், ராகு பகவான் 9ஆம் இடத்துலையும், சனி பகவான் 10ஆம் இடத்துலயும் இருக்கார். குரு பகவான் 7-10 ஆதிபத்தியம் வாங்கி 1ஆம் இடத்துல இருக்காரு, அதாவது லக்னத்துல இருக்காரு, ஏஆர்பியில இருக்காரு. அப்ப நம்ம குரு பகவான் இந்த காலகட்டத்துல திருமணம் சார்ந்த நிகழ்வுகளை பொண்ணு வரன் தேடி வரும். தொழில் ஸ்தானமும் நல்லா இருக்கு. ஸோ தொழில் ஸ்தானம் 1ல இருக்கும்போது என்ன ஆகும்னா 10ஆம் பாவம் 1ல இருக்கு. அப்ப அழுத்தம் கொடுக்கும். தொழிலுக்கான அழுத்தமும் அதே சமயம் வரனுக்கான முயற்சியும் ரெண்டும் ஒரே கடத்துல இருக்கும். அப்ப ரெண்டும் சேர்ந்து பார்க்கும்போது நம்மளுக்கு திருமணத்துக்கான வாய்ப்பு இருக்கு, தொழிலுக்கான அழுத்தமும் இருக்கு. ஸோ இந்த குரு பகவான் ரெண்டுக்கான வேலையும் செய்வார். குரு பகவான் 1ஆம் இடத்துல இருந்து 5ஆம் பார்வையா 5ஐயும், 7ஆம் பார்வையா 7ஐயும், 9ஆம் பார்வையா பாகிஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்ப குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கிறதுனால ஜாதகர் இந்த காலகட்டத்துல திருமணம் செய்யலாம். குழந்தை பேருன்னா குழந்தைகள் கொடுக்கும். அதே மாதிரி பாக்கியத்துக்கான இருக்கும். அப்ப குரு பகவான் இந்த 5 மாதம், அதாவது 1/1/2026 இருந்து 31/5 மே மாதம் கடைசி வரைக்கும் மிக நல்ல பலன்களை இந்த மிதுன ராசிக்கு வழங்குவார். ஸோ இந்த காலகட்டத்துல தொழில் அழுத்தம் இருந்தாலும் நன்றாக இருக்கும். அதன் பிறகு சனி பகவான் நமக்கு 10ஆம் இடத்துல, மிதுன ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்காரு. சனி பகவான் 8-9 ஆதிபத்தியத்தை 10ல இருக்காரு. அப்ப இந்த காலகட்டத்துல சனி பகவான் 2 ஆதிபத்தியம் வாங்குறாரு. 8ஆம் ஆதிபத்தியமும் 9ஆம் ஆதிபத்தியம், அதாவது 1 நல்ல ஆதிபத்தியம் 1 கெட்ட ஆதிபத்தியம் வாங்கி 10ல போய் உட்காந்துருக்காரு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்னன்னா தொழில் சார்ந்த பிரச்சனைகள், தீராத பிரச்சனைகள் இந்த காலகட்டத்துல நமக்கு வரப்போகுதுன்னு அர்த்தம். வேலை சார்ந்த விஷயங்களை நம்ம கவனமா இருக்கணும். சனி பகவான் தொழிலாளர்கிட்ட கவனமா இருக்கணும். 10 தொழிலுக்கான அழுத்தம் இருக்கிறதுனால தீராத பிரச்சனைகள் அங்க வரப்போது. 9 அப்பா மூலியமாவும் ஒரு பிரச்சனைகள் வரலாம். பாக்கியத்தை கெடுக்கிறாங்க. ஸோ 10ஆம் பாவம் 9க்கு 10ல இருக்கிறதுனால அழுத்தங்கள் வரும். இப்போ தொழில் சார்ந்த அழுத்தங்கள் இந்த சனி பகவான் இந்த வருடம் முழுவதும் நம்மளுக்கு இருக்க போகுதுன்னு அர்த்தம். இப்போ மிதுன ராசி, அதாவது ஏஆர்பி ஏஎல்பி மிதுனம் யாருக்கு போறாங்களோ சனி பகவான் இந்த வருடம் அவ்வளவு நல்ல பலன்களை தரவில்லை. இருந்தாலும் தொழில் ஸ்தானத்துல இருக்கிறதுனால தொழில் ஓடும். தொழிலுக்கு பிரச்சனை இருக்காது, வேலைக்கு பிரச்சனை இருக்காது. ஆனால் அது பிரச்சனையான வேலையாகவே இருக்கும். ஸோ 8ஆம் பாவத்துக்கான ஆதிபத்தியம் பெற்றதுனால நம்ம வேலையில பிரச்சனை இருக்கும். ஆனா பிரச்சனை அதிகமா பார்த்தாதான் நம்மளுக்கான வருமானமும் அதிகமா வரும். அதன் பிறகு கேது, ராகு. கேது பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறனால முயற்சியில ஒரு சிறிய தடையை கொடுப்பாரு. தம்பி மூலியமா நம்ம கொஞ்சம் பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். அது கவனமா இருக்கணும். டாக்குமெண்டேஷன், தொலைத்தொடர்புகளை நம்ம கவனமா இருக்கணும். அடுத்து ராகு பகவான் 9ல இருக்கிறனால தந்தைக்கான ஸ்தானத்துல இருக்கிறதுனால ராகு பகவான் எதிர்பார்த்த நிகழ்வை நம்மளுக்கு அங்க கொடுப்பாரு, பாக்கியத்துல கொடுப்பாரு. ஸோ அதனால ராகு கேதுக்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா ஒண்ணுமே பண்ண தேவையில்லை. நம்ம முன்னோர்களை வழிபட்டாலே போதும். அவங்க கொஞ்சம் அதுல இருந்து விடுவிச்சிருவாங்க. குரு பகவான் ஜூன் மாசத்துக்கு அப்புறம், அதாவது மே மாசத்துக்கு அப்புறம் ஜூன் 2ஆம் தேதியில இருந்து அக்டோபர் மாசம் வரைக்கும் 2ஆம் இடத்துக்கு இடம்பெயர்ச்சி ஆறாரு. அப்ப 2ஆம் இடத்துல இருந்து பார்க்கும்போது நம்மளுக்கு குரு பகவான் அதே 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமா இருக்காரு. அப்ப இந்த காலகட்டத்துல நம்ம கணவன் மனைவி உறவுகள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். திருமணம் சார்ந்த நிகழ்வுகளையும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம வருமானத்தை வச்சே ஒரு பேச்சு நடக்கும். அதை நம்ம பார்த்து கவனமா கையாளணும். வரன் தடைபடுறதுக்கு காரணம் நம்ம குடும்ப சூழ்நிலையா இருக்குள்ள, பேச்சு இருக்குள்ள, வருமானமா இருக்கும். அதுக்கப்புறம் 10ஆம் பாவத்துக்கு அது 10ஆம் பாவத்துக்கான வேலையும் அவர் பண்றதுனால ஸோ வருமானத்துல கொஞ்சம் அழுத்தம் இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே சனி பகவான் நம்மளுக்கு வேலைக்கு உத்தரவாதம் கொடுத்தாலும் சாதகமான நிலையில் இல்லாதனால இந்த ஜூன் மாதத்துல இருந்து அக்டோபர் மாதம் வரையும் கொஞ்சம் கவனமா நம்ம இருக்க வேண்டும்.
அதன் பிறகு வந்து குரு பகவான் வந்து நவம்பர் மாசத்துக்குள்ள 3ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. பயிற்சி ஆகும்போது நம்ம இந்த இடத்துல புதிய தொழில்களை முயற்சி பண்ணவே கூடாது. ஏன்னா 10ஆம் பாவத்துக்கான அதிபதி வந்து 3ல இருக்காரு. அப்ப 10ஆம் பாவத்துக்கான அதிபதி 3ல இருக்கும்போது இங்க பாத்தீங்கன்னா 6, 8 வரும், சஷ்டாசனமா வரும்பாங்க. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, கம்யூனிகேஷன் பிரச்சனை, புதிய முயற்சிகள், வேலை சம்பந்தப்பட்ட புதிய முதலீடுகள், இதெல்லாம் வந்து நம்ம இந்த காலகட்டத்துல நம்ம விட்டுறணும். அதுக்கப்புறம் கேதுவும் இதே கூட இருக்கிறதுனால ஏற்கனவே தடையை கொடுக்கும். நம்ம அதனால மிக கவனமாக இருக்க வேண்டிய நேரம் இந்த நேரம். நவம்பர் மாதத்துக்கு பிறகு வந்து கேது பகவான் வந்து 2ஆம் இடத்துக்கு பெயராக கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். ஆனாலும் இந்த காலகட்டத்துல புதிய முயற்சிகள் கூடவே கூடாது. இந்த மிதுன ஏஆர்பி ஏஎல்பி லக்னத்தை பொறுத்த வரைக்கும், ஏஆர்பி ராசியை பொறுத்த வரைக்கும் முதல் 5 மாதம் மட்டுமே நல்ல பலன்கள் இருக்கு. அதன் பிறகு கொஞ்சம் நல்ல பலன்கள் இல்லாத நிலையே, சாதகமற்ற நிலையே இருக்கிற மாதிரி இருக்கு. அதனால நம்ம புதிய வேலைகளை இடம் விட்டு இடம்பெயர்றதையும் புதிய தொழில் தொடங்குறதையும் இந்த காலகட்டத்துல அவாய்ட் பண்றது நல்லது. ஆனா ஜீவனாம்சம் இருக்குமானா இருக்கும். ஏன்னா சனி பகவான் 10ல இருக்காரு. அதே மாதிரி அதுக்கான வேலையை அவர் கொடுப்பார். ஓகேங்களா? இந்த காலகட்டத்துக்கு நம்ம சனி பகவானையும் குரு பகவானையும் நம்ம வணங்கிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கலாம், கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படலாம். அடுத்த ராசியில நம்ம சந்திப்போம். பர்சனலா கன்சல்டேஷன் பண்ணணும்னா நான் கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, கால் பண்ணுங்க. தனிப்பட்ட ஜாதகத்துல ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குங்கிறத பார்த்துதான் நம்ம வந்து முதல்ல ஒரு முடிவு சொல்ல முடியும். இது வந்து 30% பலன்களே, கோச்சார பலன்களை வச்சு சொல்றது 30% பலன்களே கொடுக்கும். 30%லயும் நிறைய பேருக்கு ஒத்து வருமோ ஒத்து வரான்னு தெரியாது. அவங்களோட தனிப்பட்ட ஜாதகத்துல 10ஆம் பாவகம் 2ஆம் பாவகம் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம வந்து முடிவு சொல்ல முடியும். நன்றி, வணக்கம்.